தமிழகத்தில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்டாலின் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். ஸ்டாலின், எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறப் போகுது? இதற்கான காரணம் என்ன? பத்மபிரியா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முடிவடைந்தது. இந்த வாக்கு எண்ணிக்கை நாளை மறுதினம், அதாவது மே 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது அந்த ஒரு சில வாக்குச்சாவடிகளில் ஏற்பட்ட பிரச்சனை, அதேபோல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு, மழையின் காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக ஒரு சில வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் நாளையே இந்த ஒரு சில அந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடத்தி முடித்து நாளை மறுதினம் காலை 8 மணி முதல் இந்த வாக்கு எண்ணிக்கையை நடைபெறுவதற்கான சூழல் உள்ளதாகத்தான் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் மொத்தம் 68 வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெறவுள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 3 வாக்கு எண்ணிக்கை மையமானது அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை சென்னையில் மட்டும் சுமார் 10 to 12 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை 10 முதல் 15 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. பதும்பிரியா, ஸ்டாலின், ஏற்கனவே நேத்திக்கு வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருச்சு. நேத்திக்கு ஒரு நாள் வாக்களிக்கிறதுக்காகவே பல்வேறு மக்கள் சென்னை போன்ற நகரங்கள்லேருந்து சொந்த ஊருக்கெல்லாம் போயிருந்தாங்க. மீண்டும் நாளை வாக்குப்பதிவு நடத்த போற இடங்கள்ல ஏற்கனவே நடந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற, அந்த எண்ணிக்கையில், அந்த சதவிகிதத்தில் வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? பத்மபிரியா, அதாவது நீங்கள் கேட்டது போல, அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவை பொறுத்தவரை 232 தொகுதிகளில் 74.26% வாக்குகள் பதிவாகின்றன. இது கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது சுமார் 4% குறைவாக என்றாலும் வாக்குகள் அடிப்படையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகள் பதிவாகின்றன. அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு 4,79,00,000 வாக்காளர்கள் இருந்தனர். ஆனால் இந்த முறை 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 5,89,00,000 வாக்காளர்கள் உள்ளார்கள். அதன் பேரில், அதாவது இந்த சதவீத அடிப்படையில் குறைவு இருந்தாலும் வாக்குகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அதிக அளவில் தான் வாக்குகள் இந்த முறை பதிவாகியுள்ளது. சுமார் இந்த 232 தொகுதிகளில் 4,77,00,000க்கும் அதிகமானோர் இந்த முறை வாக்களித்துள்ளார்கள். நீங்கள் கேட்டது போல அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது இந்த வாக்குகள் அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தான் கருதப்படுகிறது. இன்னும் 2 தொகுதியில், அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இனிமேல் நடைபெற உள்ள நிலையில் இந்த வாக்குப்பதிவு, அதாவது இறுதியான வாக்குப்பதிவு நிலவரம் என்பது மே 25ஆம் தேதிக்கு பிறகுதான் முழுவதுமாக தெரிய வரும். ஸ்டாலின், தற்போது தமிழகம் முழுக்க இருக்கும் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. பத்மபிரியா, அதாவது மொத்தம் 68 வாக்கு எண்ணும் மையங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்கு எண்ணும் மையங்களை பொறுத்தவரை 3 அடுக்கு பாதுகாப்பானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக துணை ராணுவ படையினர், தமிழக காவல்துறையினர் என 3 அடுக்கு பாதுகாப்பு அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. யாரும் அனுமதியின்றி எந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கும் சென்று வர முடியாது. அனுமதி பெற்ற அரசியல் கட்சியின் அந்த வேட்பாளர்களுடைய முகவர்களாக, சுயேட்சை வேட்பாளர்கள் முகவர்களாகட்டும், அவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் செல்ல முடியும். அதே போல ஊடகங்களுக்கும் அனுமதியின்றி யாரும் செல்ல முடியாது. அவர்களுக்கென ஊடகங்களுக்கும் அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டுள்ளது. அவர்களும் மட்டுமே அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் செல்ல முடியும். தற்போது வரை சுமார் 3 அடுக்கு பாதுகாப்பு அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. அந்த 8 மணிக்கு தொடங்கும் அந்த வாக்குப்பதிவானது தபால் ஓட்டுகள், அரசு ஊழியர்களுக்கு செய்யப்பட்டுள்ள தபால் ஓட்டுகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். அதன் பிறகு ஒவ்வொரு சுற்றாக அந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கும். அந்த வாக்கு எண்ணிக்கையானது அன்றைய தினம் மாலையே முடிவடையும். அதன் பிறகு வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கான சான்றிதழை அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர், அந்த தொகுதிக்குட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கான சான்றிதழை வழங்குவார் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பத்மபிரியா, ஸ்டாலின், மறு வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல் எப்போது வெளியாகும்? பத்மபிரியா, இது தொடர்பாக இன்று காலை முதலே பல்வேறு விதமான யூகங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது மறு வாக்குப்பதிவு என்பது எந்த வாக்குச்சாவடியில் நடைபெற உள்ளது என்பது குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் கேட்டபொழுது இது தொடர்பான அந்த மறு வாக்குப்பதிவு எந்த வாக்குச்சாவடியில் நடைபெறுகிறது, எந்த மாவட்டத்தில் எந்த வாக்குச்சாவடி எண்ணில் அந்த மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்பது குறித்த அறிவிப்பை இன்னும் 1 மணி நேரத்தில் அறிவிப்பதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார்.